பட்டாறு என்ற கிராமத்தில் ஆற்றுக்கு ஓரத்தில் முகேஷ் மீனா என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. முகேஷ் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணான். மீனா வீட்டில் இருந்தபடியே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா. எப்பவும் போல் முகேஷ் மீனை கூடையில் போட்டுட்டு அந்த ஊர்லேயே பெரிய வியாபாரியான வீரப்பனுக்கு விற்கிறதுக்காக வச்சுருந்தான். என்ன முகேஷ், இன்னைக்கு 2 கூட கம்மியா இருக்கு. ஆத்துல என்ன மீன் கம்மியாயிடுச்சா என்ன? இல்ல வீரப்பண்ண, இன்னைக்கு நானும் என் மனைவியும் கோவிலுக்கு போறோம். அதான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். அட என்னப்பா நீ இப்படி பண்ணா எப்படி சொல்லு? என் மனைவிய வருஷத்துல ஒரு வாட்டி தான் கூட்டிட்டு போறேன். அதான் முடியாதுன்னு சொல்ல முடியல. சரிண்ணா, இன்னைக்கு மீன்லாம் என்ன விலை போகுது? அட என்னப்பா சொல்ல, கருவேப்பிலையோட கம்மியா இருக்கு மீனோட விலை. அட என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, 4 ரூபாய் தான் இன்னைக்கு விலை. இந்தா, நீ ஒரு கூடைக்கு 2 ரூபாய் வச்சுக்கோ. இப்படி வீரப்பன் கம்மியான காசை கொடுத்து முகேஷை ஏமாத்தினான். முகேஷும் அவர் உண்மையை தான் சொல்கிறாருன்னு நினச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். இந்தா மீனா, 10 ரூபா. அட என்ன 10 ரூபா தான் இருக்கு, காசு தொலைச்சிட்டிங்களா என்ன? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு கூடை மீனோட விலை அவ்வளோதான். உங்களை யாரும் நல்லா ஏமாத்துறாங்க. அட வீரப்பண்ண அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவருக்கு ஏமாத்து புத்தியே வராது. இப்படியே ஏமாந்துட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. முகேஷ் எவ்வளோதான் மீனா சொன்னாலும் வீரப்பன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தான். இப்படியே அவங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க. இது அப்படி இருக்க வீரப்பன் தன்னோட நண்பர்கள்கிட்ட இப்படி சொன்னான். அட இந்த முகேஷை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் தெரியுமா? முட்டா பையன், ஒரு மீனே 10 ரூபாய்க்கு விலை போகுது. ஆனால் ஒரு கூட 4 ரூபான்னு சொன்னால் ஒன்றுமே விசாரிக்காம சரின்னு வாங்கிட்டு போகிறான். இவனை மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம காரு பங்களான்னு இருக்க முடியுது. இப்படி முகேஷை பற்றி இழிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க முகேஷோட பையன் முகேஷ்கிட்ட போய் இப்படி கேட்டான். அப்பா, நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எல்லோரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மள மாதிரி ஏழைகளுக்கு பசிய போகிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதில் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பணும்னா எப்படி சொல்லு? அட, பள்ளிக்கூடம் போனால் இப்போ என்ன தப்பு? நீங்கள் டெய்லியும் ஒரு வியாபாரிக்கிட்ட கணக்கு வழக்கில் தெரியாமல் ஏமாறுறீங்க. இவனும் படிக்காமல் ஏமாறணும்னு நினைக்கிறீங்களா என்ன? வீரப்பனை பற்றி தப்பாக சொல்ல முகேஷ்க்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே போனான். ஆனால் மீனாக்கு எப்படியாவது முகேஷ்க்கு புரிய வைக்கணும்னு இருந்துச்சு. அதால் அடுத்த நாள் வெடிக்காலையில் மீன் சந்தைக்கு போய் வீரப்பனை ஒளிஞ்சிருந்து கவனிச்சா மீனா. இந்த மீன் எவ்வளவு? இந்த மீன் எவ்வளவு? அது கிலோ 12 ரூபாமா. இப்படி சொன்னதும் மீனாக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அட கடவுளே, இது என்ன 12 ரூபான்னு அநியாயமாக விற்கிறான்? என்னோட கணவரோடு சேர்த்து இந்த ஊர் மக்களையும் இந்த வீரப்பன் ஏமாத்துறான். இதை எதையாச்சும் பண்ணியே ஆகணும். அப்படி நினச்ச மீனா தன்னோட கணவர்கிட்ட போய் இப்படி சொன்னான். எனக்கு ஒரு கூடை மீன் மட்டும் தாங்க, ரொம்ப அவசரமாக ஒருத்தவங்க கேட்டாங்க. அட 7 கூட மீன் தான் இருக்கு, மொத்தமாக வீரப்பன் கேட்டாரே. அவருக்கு இன்னைக்கு 6 கூட மீன் கொடுங்க, போதும் எனக்கு ஒரு மீன் கூட கொடுங்க. அப்படி மீனா விடாப்படியாக கேட்க முகேஷும் கொடுத்தான். மீனா அதை முகேஷ்க்கு தெரியாமல் சந்தையில் விற்க எடுத்துகிட்டு போனான். அவள் கம்மியான சரியான விலையில் விற்றா. கூட்டமும் அலை மோதுச்சு. கிடைச்ச காசை எடுத்துட்டு மீனா தன்னோட கணவர் கையில் இப்படி சொன்னான். இங்கே பாருங்க, 80 ரூபா. நீங்கள் 10 கூட மேலே விற்றா கூட உங்களுக்கு 20 ரூபா மேலே கிடைச்சதே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு கூட மீனை விற்றே 80 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். அட அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போனேன். வீரப்பனை ஒளிஞ்சிருந்து கவனித்தேன். அவன் உங்ககிட்ட ரொம்ப கம்மியான விலையில் மீனை வாங்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக விற்கிறான். உங்களை மாதிரியே தான் ஊர் மக்களும் ஏமாந்து போய் இருந்தாங்க. அதால் தான் நான். இவ்வளோ அநியாயமாவா வீரப்பன் நடந்துக்கிட்டாரு? அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா? அப்படியே அடுத்த நாள் ஆச்சு. வீரப்பன் முகேஷ்கிட்ட மீனை வாங்க வந்தான். ஆனால் முகேஷ் வீரப்பன்கிட்ட இப்படி சொன்னான். வீரப்பண்ண, என்னை ஏமாத்தினது போதும். இனி நான் ஏமாற விரும்பல. உங்களை நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் நீங்கள் இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. இனி லாபமோ நஷ்டமோ
நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி சொன்னதும் வீரப்பனுக்கு கோவம் வந்துச்சு. அட, நீ எப்படி விற்க போறேன்னு நான் பார்க்க தானே போறேன். அப்படின்னு சவால் விட்ட வீரப்பன் அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு. அடுத்த நாள் மீனாவும் முகேஷும் மார்க்கெட்டில் மீனை விற்கிறதுக்காக போனாங்க. அட, என்ன மீனை விற்க வந்திருக்கீங்களா? இருங்க, உங்களை இன்னிக்கே இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கிறேன். கெட்டு போன மீனை உங்க நல்ல மீனோட மாத்தி வைக்கிறேன். அப்படின்னு நினச்ச மீன் கடைக்காரன் அந்த மீன் கூடைய மாற்றி வச்சான். மீனை வாங்கின கொஞ்சம் பேர் மீனை எடுத்துட்டு முகேஷ் கிட்ட போனாங்க. அட, என்னப்பா மீன் எல்லாம் கெட்டு இருக்கு, யாரை ஏமாத்த பாக்குற? முகேஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ வீரப்பன் இப்படி சொன்னான். அட, இவனே ஒரு ஏமாத்துக்காரன், எல்லாம் இவனை இங்க இருந்து அடிச்சு துரத்துங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அடிக்க போனாங்க. அப்போ மீனா நிறுத்தி அங்கே இருந்த ஒரு பாட்டியை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இப்படி பேசுனான். அட பாட்டி, நீங்கள் காலையில் ஏன் மீனில் எல்லாம் கயிறு கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கல்ல, வாங்க சொல்கிறேன். அட ஆமாம்மா, வால் பகுதியெல்லாம் நீ சிவப்பு கயிறு கட்டி வச்சுருந்த. உங்ககிட்ட வாங்கின மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஊர் மக்கள் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க? அதுக்கெல்லாம் காரணம் இந்த வீரப்பன் தான். நான் எடுத்துகிட்டு வந்த கூடை மீனை அவன் கெட்டுப்போன மீனோட மாற்றி வச்சுட்டான். நான் வச்சுருந்த எல்லா கூடையோட மீனோட வால் பகுதியிலையும் நான் சிவப்பு கயிறை தான் கட்டி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பாருங்க, அந்த கூடை வீரப்பன் கையில் இருக்குது. அவன் தான் பொறாமையில் இப்படி மாற்றி வச்சான். ஏன்னா அவன் இத்தனை நாள் ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமான விலைக்கு மீனை விற்று ஏமாற்றிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் கம்மியான விலையில் விற்கவே அவனுக்கு பொறாமையாக போச்சு. இப்படி மீனா சொன்னதும் ஊர் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுது. ஊர் மக்களும் வீரப்பனை அடித்து அந்த இடத்துலையே கடை போட முடியாத அளவுக்கு பண்ணாங்க. மீனாவோட புத்திசாலித்தனத்தால் முகேஷ் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டான். அப்படியே நாட்களும் போச்சு. முகேஷும் மீனாவும் தன்னோட பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. இப்படியே அவங்க நல்லாவும் வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க.